வரலாற்று புகழ் பெற்ற மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. வரலாற்று புகழ் பெற்ற மதுரை நகரில் முருக பக்தர்கள் மாநாடு உலகெங்கிலும் இருந்து திரண்டு வந்த பக்தர்கள் கூட்டம், பல லட்சக்கணக்கான மக்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை பாடினார்கள். சென்னிமலை முருகன் ஆலயத்தில் இருந்து திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திருமதி டாக்டர் மோகன பிரியா அவர்கள் தலைமையில் வேல் பூஜை செய்யப்பட்டு மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு முருக பக்தர்கள் மாநாட்டிலே பல ஆயிரக்கணக்கான திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தாமரை சொந்தங்கள் கலந்து கொண்டனர். அந்த மாநாட்டிலே உலக நாடுகளிலே இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் அலை அலையாக திரண்டு வந்து அங்கே கூடியிருந்தனர். அப்படிப்பட்ட அந்த மாநாடு என்பது உலகத்திலே எங்கும் காணாத ஒரு அதிசயமாக உலக மக்கள் பார்த்தார்கள். அங்கே 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அரோகரா 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 முருகா 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 என்று என்னை பிளக்கின்ற அளவில் கோஷமிட்டு இறுதியிலே 6 வழியில் முருகனுக்கு பூஜை செய்து அங்கே கார்த்திகை பெருமானை முருகனை கந்தவிடி வேலனை கந்தர் சஷ்டி கவசத்தை பல லட்சக்கணக்கான மக்கள் ஓடியது காண கண்டோடு வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான மாநாட்டினைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையாளர் திரு டாக்டர் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான சிந்தனையாளர் பிரிவில் பொறுப்பாளர்களை அழைத்துக் கொண்டு அங்கே விழாவிலே கலந்து கொண்டு மிகச் சிறப்போடு அந்த விழா நடக்கின்ற அரங்கிலே திரு முருகனுடைய அருளை ஆற்றல்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான காட்சியைத்தான் இப்பொழுது இங்கே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் எங்கோ பார்த்தாலும் அலை அலையாக மக்கள் வெள்ளம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அண்ணாமலை பல உலக நாடுகளில் சென்னையை சார்ந்த வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்போடு அதை நடத்தினார்கள். இந்து முன்னணியினுடைய வேறு இயக்கத்தைச் சேர்ந்த தொண்டர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பாக நடத்தியது உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு அற்புதமான செயலாக அமைந்தது. இப்படிப்பட்ட இந்த உன்னதமான ஒரு மாநாட்டிலே புதிய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் போன்றவை மீட்டெடுக்கத்தக்க வகையிலே இந்து சமுதாயத்தினுடைய ஆற்றல் மிகுந்த அறிவு மிகுந்த அந்த பாரம்பரியங்கள் எல்லாமே இந்த மாநாட்டிலே மீட்டெடுக்கப்படுகின்ற வகையிலே மிகச்சிறந்த வகையிலே சொற்பொழிவாற்றினார்கள். அப்படிப்பட்ட இந்த மாநாட்டினை கண்டுகளியுங்கள். இவை போன்ற மேலும் பல்வேறு வகையான ஆன்மீக சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். எங்கே சனாதன தர்மத்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு இதே மண்ணில் தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுடைய கண்ணீர் துளி, நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள், எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய கண்ணீர் துளி, அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடைக்கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், எழுச்சியான ஒரு கூட்டம், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்ற
கூடியவர்கள். நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் நம்பிக்கைக்கு அழிவில்லை, அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது, நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது, அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம். முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது. அறம் என்பது என்ன? உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம், எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம், தீவர்களை செய்வது அறம், தீவர்களை வதம் செய்வது அறம், அதன் பெயரே புரட்சி.